தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னாமழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே சனிக்கிழமை தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 5 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம். அனைத்து செய்திகள் யூடியூப்பில் இடம்பெறுகின்றன. ஒருவேளை நீங்கள் மகிமை டிவியிலே பார்ப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லை என்றால் நீங்கள் யூடியூப்பிலே போய் அந்த தொடர் செய்திகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி வேதம் முழுவதற்கும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தும் விசேஷம் வரை வேதம் முழுவதற்கும் 66 நூல்களுக்கும் விளக்கவரை எழுதியிருக்கிறோம். 8 பாகங்களிலே இந்த விளக்கவரை நூல்கள் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பிட்ட தொலைபேசி எண்களிலே முகவரியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த புஸ்தகங்களை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் செய்திக்கு செல்வோமா? 134ஆம் சங்கீதம், ஆரோகண சங்கீதம். 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134ஆம் சங்கீதம் வரை, இந்த சங்கீதம் வரை 15 சங்கீதங்கள். இவையெல்லாம் ஆரோகண சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆரோகணம் என்றால் உயர்வு என்ற அர்த்தம். விசுவாச வாழ்க்கையிலே தாழ்வான ஒரு இடத்துல இருக்கிறவர்கள் அந்த விசுவாச ஜீவியத்தில் முன்னேறி சென்று உயர்ந்த ஒரு நிலை அடையத்தக்கதான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய சங்கீதங்களிலே ஒன்று இந்த ஆரோகண சங்கீதம், 134ஆம் சங்கீதம். ஆரோகண சங்கீதங்களின் தொகுப்பு இந்த சங்கீதத்தோடு முடிவடைகிறது. ஆரோகண சங்கீதம் எருசலேம் தேவாலயத்திலே 15 படிக்கட்டுகள். ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஒவ்வொரு சங்கீதத்தை எழுதி போட்டிருப்பார்கள். முதல் படிக்கட்டிலே 120ஆம் சங்கீதம், அடுத்ததில் 121, அடுத்த படிக்கட்டிலே 122, இப்படியாக கடைசி படிக்கட்டிலே 15ஆவது படிக்கட்டிலே 134. இப்படி படிக்கட்டுகளில் இந்த சங்கீதத்தை எழுதி போட்டிருப்பார்கள். தேவாலயம் மேலே உயர்ந்த ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கும். இந்த படிக்கட்டுகளிலே நடந்து அந்த சங்கீதங்களை வாசித்து தியானித்து பிறகு அவர்கள் ஆலயத்துக்குள்ளே போய் ஆண்டவரை வழிபடுவார்கள். உயரமான ஒரு இடத்துல ஆலயம், அதற்குள்ளே போகிறவர்கள் படிப்படியாக இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல வேண்டும், விசுவாச ஜீவியத்தில் வழிநடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய சங்கீதங்கள் இந்த 15 சங்கீதங்களும் ஆகும். ஆரம்பத்திலிருந்தே பார்க்கும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து இந்த சங்கீதங்கள் சொல்லி கொண்டிருந்தன. திரும்ப குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, இதையெல்லாம் பற்றி அறிவித்தது. திரும்ப மனித உறவுகளில் உள்ள ஒற்றுமையை குறித்து வலியுறுத்தியது. இப்பொழுது ஊழியக்காரர்களுக்காக விசேஷமாக நியமிக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரரா? போதகம் செய்வது மட்டுமல்ல, போதகர் வேலை மட்டுமல்ல, சுவிசேஷகர் வேலை மட்டுமல்ல, அல்லது மிஷினரி ஊழியக்காரர் மட்டுமல்ல, எல்லாருமே யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். ஒன்று முழு நேர ஊழியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டவர்கள், அல்லது பகுதி நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அவ்வளோதான் வித்தியாசம். பவுல் முழு நேர ஊழியத்திற்காக அழைக்கப்பட்டவன். அவனுக்கு உதவி செய்த ஆக்கில்லா, பிரிஸ்கில்லாள் என்பவர்கள் பகுதி நேர ஊழியங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். அவர்களுடைய சொந்த வேலை கூடாரம் அடைவது, அந்த வேலை செய்து கொண்டே வியாபாரத்தை பண்ணிக்கொண்டே ஊழியங்களிலும் ஒத்தாசையாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆக எல்லாருமே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள். என்ன ஊழியம்? ஆண்டவரை பற்றிய ஊழியம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அவருடைய சத்தியத்தை விளக்கக்கூடிய ஊழியம் ஆகும். இதைத்தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று வாசிக்கிறோம். ஊழியக்காரர்கள், ராஜரிக ஆசாரிய கூட்டம். யார்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீங்கள் ஒரு ராஜா, நீங்கள் ஒரு ஆசாரியர். We believe in the priesthood of all believers. எல்லா விசுவாசிகளும் ராஜரிக ஆசாரிய கூட்டம். இது எப்படி நடக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக நியமித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நீங்கள் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்றால் ஊழியக்காரர்கள், போதகர், மிஷினரி, சுவிசேஷகர், சண்டே ஸ்கூல் டீச்சர், பிபிஎஸ் டீச்சர், யூத் குரூப் நடத்தக்கூடியவர், பெண்கள் கூட்டம் நடத்தக்கூடியவர்கள், குடும்ப ஜெபம் நடத்தக்கூடியவர்கள், பாடகர் குழு, அந்த குழுவுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர், பாடுகிறவர்கள்,
ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள் எல்லாருமே ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தான். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, எல்லாரையும் ஆண்டவர் ஊழியக்காரர்களாக ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருடைய சேவையை செய்ய, ஆண்டவருடைய ஊழியத்தை நடத்த ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரர் என்று நம்ப வேண்டும். கர்த்தர் ஊழியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு விரும்பாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. ரெண்டே ஊழியம்தான். ஒன்று ஆண்டவருடைய ஊழியம், அடுத்தது அட்டூழியம். அதை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இந்த ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கிறார்களாம், எப்படி இருக்க வேண்டுமாம்? சிறிய சங்கீதம் 134 எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் வேதம் இருக்கட்டும். 134ஆம் சங்கீதத்தை நீங்கள் பாருங்கள். சிறிய சங்கீதம், எனவே வாசித்து விடுகிறேன். திரும்ப அந்த விளக்கங்களை நாம் பெறலாம். இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு களி மிகு சங்கீதம் இந்த சங்கீதம். இதோ என்று ஆரம்பிக்கிறது. லுக் என்ற ஆங்கிலத்திலே, பாருங்கள் என்று தமிழிலே. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் செய்யும் ஊழியங்களை பார்க்க வேண்டும். பாருங்கள் என்று வேதம் ஆரம்பத்திலேயே நமக்கு கட்டளை கொடுத்து இந்த சங்கீதத்திலே ஆரம்பிக்கப்படுகிறது. இதோ ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களை நாம் கண்டு களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே என்று வாசிக்கிறோம். ராக்காலங்களில் படுத்தல்லவா தூங்குவோம், எங்கே ஊழியம் செய்வோம்? கிறிஸ்மஸ்னால் பரவாயில்ல, கேரல் ரவுண்டு போவோம், பிறகு காலை 4 மணிக்கு ஆராதனை இருக்கும். ராக்காலங்களில் நிற்கும் என்று வாசிக்கிறோம். உட்காரும் அல்ல, படுத்து கிடக்கும் என்றல்ல, நிற்கும். அப்படின்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஊழியக்காரர்கள் 24 மணி நேரமும் தயாராக இருக்க வேண்டும். ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாது. எந்த நிலைமையிலும், எந்த நேரத்திலும், எங்கிருந்தும் நமக்கு அழைப்பு வரலாம். ஊழியம் செய்ய ஊழியக்காரர்கள் எப்பொழுதுமே கண்ணயராமல் கருத்துடன் காத்திருந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் இந்த சங்கீதத்திலே கற்றுக் கொடுக்கிறது. உறங்காத ஊழியர்கள், அதுதான் முதலாவது வசனம். ராக்காலத்திலே அப்படின்னா பகலிலும் இரவிலும் இடைவிடாமல் ஊழியத்திலே கண்ணும் கருத்துமாக தரித்திருக்க வேண்டும். விழித்திருந்து, கண்களை மூடாமல் விழித்திருந்து. ஆண்டவர் சமயத்தில் சீஷர்களை எல்லாம் கெத்செமனே தோட்டத்திற்கு கூட்டி சென்றாரே, அங்கே என்ன சொன்னார் சீஷர்களிடத்தில்? கண்களை மூடி கரங்களை கூப்பி கர்த்தரை நோக்கி அப்படியே சொன்னார்? இல்லை, நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். உங்கள் கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபியுங்கள். ஏனென்றால் சற்று தொலைவிலே நான் முழங்கால் படியிட்டு பாடுபட போகிறேன். என் சரீரத்திலிருந்து வியர்வையைப் போல இரத்தமெல்லாம் சிந்த போகிறது. என் பாடுகளை பார்த்து பார்த்து நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாடுகளை எண்ணி தியானித்து நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நாம் ஊழியம் எதற்காக செய்ய வேண்டும்? கர்த்தருடைய காயங்களுக்கு பலன் அளிக்கத்தக்கதாக ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே மரித்தார், காயப்பட்டார். ஆணி பாய்ந்த கால்கள், ஆணி பாய்ந்த கரங்கள். காயப்பட்ட ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை சிலுவையிலே சம்பாதித்து வைத்தார். அதே போல நாமும் கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை ஆகும். ஊழியம் என்றால் கழித்தல் அடையாளம். தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் மினிஸ்ட்ரி என்று சொல்கிறார்கள். மினிஸ்ட்ரி, ஊழியம். மினிஸ்ட்ரி என்ற ஆங்கில வார்த்தை மைனஸ் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரியுமே, அந்த மைனஸ் என்ற வார்த்தையிலிருந்து தான் மினிஸ்ட்ரி என்ற வார்த்தை வந்தது. அப்போ மினிஸ்ட்ரினா, ஊழியம்னா என்ன? கழித்தல். நான் ஒரு கழித்தல், நான் ஒரு கூட்டலின் அடையாளம் அல்ல, நான் ஒரு கழித்தலின் அடையாளம். ஊழியக்காரனாகி நான் கிறிஸ்துவின் அடிமை. எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்த்தி, எல்லாருக்கும் முன்பாக அடக்க ஒடுக்கத்தோடு வாழ்வது மட்டுமல்ல, அடக்க ஒடுக்கத்தோடு கால்களை கூட கழுவத்தக்கதாக ஊழியம் செய்து வாழ வேண்டியது என்னுடைய கடமை. உறங்காத ஊழியக்காரர்கள். இன்றைய நாட்களில் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்கள், போதகர்கள், மிஷனரிமார்கள், சுவிசேஷர்கள், பேச்சாளர்கள், பெரிய பெரிய கூட்டங்களை நடத்துகிறவர்கள், இன்னும் திரையிலே தோன்றுகிறவர்கள்,
தொலைக்காட்சியில் தோன்றுகிறவர்கள், பலவிதமான ஊழியக்காரர்கள். உறங்காத ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும். 10-11 மணிக்கு விளக்கை அணைத்து விட்டு படுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவைகள் வருவரை இருதயத்தை ஆண்டவர் நோக்கி உயர்த்தி வைத்து காத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் படு என்று சொன்னால் தான் படுக்க வேண்டும். அதுவரை என்னென்ன யார் யாருக்காக ஜெபிக்க வேண்டுமோ ஜெபிக்க வேண்டும். என்னென்ன ஆலோசனைகள் கொடுக்க வேண்டுமோ கொடுக்க வேண்டும். எந்த ஒரு ஃபோன் காலுக்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். யார் கூப்பிட்டாலும் உடனடியாக ஓட வேண்டும். பி அவைலபிள். எப்பொழுதும் மக்களுக்கு, திருச்சபைக்கு, அங்கத்தினர்களுக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும். சோம்பலின்றி ஊழியம் செய்ய வேண்டும். சோம்பற்காரர்களாக இருக்கக்கூடாது. இரவிலே 9 மணிக்கு படுத்து காலையில் 10-11 மணிக்கு எழும்பக்கூடாது. காலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறீர்களே, அதிகாலையில் எழும்புகிறீர்களா? 5 மணிக்கு எழும்புகிறீர்களா? ஒருவேளை பக்கத்தில் ஆலயம் இருந்தால் அங்கே போய் ஆல்டரில் முழங்கால் போட்டு நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? எந்தெந்த பெயர்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மனதிலே கொண்டு வருகிறாரோ அந்த பெயர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்களை எத்தனை பேர் ஆதரிக்கிறார்கள்? எத்தனை பேர் உங்களுடைய ஊழிய நிறுவனத்திற்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு உங்களுக்கு கொடுக்கிறார்கள்? கொடுக்கிறவர்களுடைய லிஸ்ட் உங்கள் கையில் உண்டா? காலையில் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் ஆலயத்தில் ஒரு சங்க ஜாபிதா உண்டே, அதில் ஒரு 200-300 பெயர்கள் உண்டே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அந்த சங்க ஜாபிதாவை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள்ளே போங்க, ஆல்டரில் முழங்கால் போடுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 10 குடும்பம் 20 குடும்பத்துக்காக அந்த லிஸ்டை பார்த்து நீங்கள் ஜெபியுங்கள். ஒரு மாதத்திற்குள்ளாக எல்லாருக்காகவும், எல்லா குடும்பத்தாருக்காகவும் ஜெபித்து விடுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரணுமா? இயல்பாகவே உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய கட்டளை இது. சோம்பலின்றி ஊழியங்கள் செய்யுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், சபிக்கப்பட்ட ஊழியக்காரர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. சுறுசுறுப்பான ஊழியக்காரர்களாக, ஆண்டவர் விரும்பக்கூடிய ஊழியக்காரர்களாக, சோம்பலின்றி ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகள், அவர்களில் புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தியற்றவர்கள் 5 பேர். புத்தி உள்ளவர்கள் ஆயத்தத்தோடு இருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தமில்லை. ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமில்லை. அப்படி இருக்கும் பொழுது ஆத்துமாக்களுக்காக எப்படி ஆயத்தமாக இருப்பார்கள்? ஆயத்தத்தோடு இருக்க வேண்டியது கடமை. ராக்காலத்தில் நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள், உட்காரக்கூட இல்லை, படுக்கவில்லை, நடந்து கொண்டில்லை, எப்பொழுதும் தயார். நிற்கும் ஊழியக்காரர்கள் என்றால் என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எந்த பணிவிடையை செய்யவும் ஆயத்தமாக அவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்யக்கூடிய அந்த காலத்து ஆசாரியர்கள் நின்று பணிவிடை செய்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நின்று பணிவிடை செய்தார்கள். உட்கார்வதற்கு இடமே இல்லை. அநேக ஆலயங்களிலே, ஆல்டரிலே, பலிவிட இடத்திலே நாற்காலிகள் இருக்காது. அநேக ஆலயங்களிலே ஏன்? நின்று ஊழியம் செய்ய கடமைப்பட்டவர்கள் உட்காரக்கூட மாட்டார்கள். ஒருவேளை ஒருத்தர் ஊழியம் செய்து கொண்டிருந்தால் மற்றவரும் நின்று கொண்டுதான் இருப்பார் அநேக ஆலயங்களிலே. ஆனால் நாமோ இப்பொழுது வசதியாக, நமக்கு நல்ல வாய்ப்பாக ஆங்காங்கு பல சேர்களை போட்டு வைத்திருக்கிறோம். ஆனாலும் நின்று ஊழியம் செய்ய கடமைப்பட்டவர்கள், முக்கியமான கருத்து, சோம்பலின்றி சுறுசுறுப்பாக ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதனுடைய வழிகளை கற்றுக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே. நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோமே, நீங்கள் எறும்பாக இருக்க வேண்டும் ஊழியத்திலே. அன்பிலே கரும்பு, அருட்பணியிலே எறும்பு, தாழ்மையிலே துரும்பு, தைரியத்தில் இரும்பு. அப்படி நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான ஊழியக்காரர்களாக இந்த உலகத்திலே ஜீவிப்பீர்கள். ராக்காலத்திலே நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள், இடைவிடாமல் விழித்திருந்து உழைக்கக்கூடியவர்கள், கர்த்தருக்காக உழைத்து ஊழியம் செய்யக்கூடியவர்கள். எத்தனை வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதையெல்லாம் பயன்படுத்துகிறீர்களா? பேச்சு வரம் மட்டுமல்ல, பாட்டு வரம், எழுதும் வரம், பாடல்களை எழுதக்கூடிய இயற்றக்கூடிய திறமை, ஆலோசனை கொடுக்கக்கூடிய திறமை, இதற்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கிறீர்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒன்றுமே செய்வதற்கு வேலை ஒன்றுமே இல்லை, ஒரு சினிமா பார்ப்போமா டிவியில் என்று சொல்லி அதை ஆன் பண்ணுவதற்கு முன்பு ஒரு காரியம். ஆமாம், அந்த வீட்டிலேருந்து அவங்க ஆலயத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு,
அல்லது இந்த ஊழியத்தில் அவங்க கலந்து கொண்டு ரொம்ப நாளாச்ச அவங்களுக்கு கால் பண்ணுவோமே, அவர்களை நாம் டெலிஃபோனில் அழைப்போமே என்று சொல்லி அவர்களை அழைத்து அவர்களோட அளவலாவி, இப்போ வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஒருவேளை சொல்லலாம், அவங்க இருக்காங்க, பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, இன்னும் 3 பேர் படிக்க போயிட்டாங்க, அம்மா இருக்காங்க, தாத்தா வெளியில் போயிருக்காங்க என்று சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், சரி எல்லாருக்கும் சேர்ந்துருங்க, நான் ஒரு 3 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், ஸ்பீக்கர் ஃபோனில் போடுங்க, நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் ஆமேன் என்று சொல்வதை நீங்கள் கேட்டு, அது எவ்வளவு சந்தோஷமான ஊழியம் தெரியுமா? இப்படியாக பல நிலைமைகளில் நீங்கள் யோசிக்கலாம், ஜனத்திற்கு என்னை ஆதரிக்கிறவர்களுக்கு நான் எப்படி ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி கண்ணும் கருத்துமாக கர்த்தருடைய ஊழியத்திலே நாம் நம்முடைய இருதயத்தை பதித்து நாம் வாழும் பொழுது, பதித்து ஊழியம் செய்யும் பொழுது அது ஆண்டவருக்கு பிரீதியான ஊழியமாக இருக்கும். உழைக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் நமக்காக உழைக்கிறார்களே, யாருக்காக உழைக்கிறார்கள்? மிஷனரிமார்களுக்காக, சுவிசேஷர்களுக்காக, போதகர்களுக்காக. எப்படி உழைக்கிறார்கள்? காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகிறார்கள், இரவு 8 மணிக்கு வருகிறார்கள், அல்லது காலை 6 மணிக்கே தன்னுடைய கடைகளை திறக்கிறார்கள், இரவு 11 மணிக்கு கடைகளை மூடுகிறார்கள். ஒரு நாளைக்கு 8 மணி முதல் 16 மணி வரை ஜனங்கள் வேலை செய்கிறார்கள், சபையார் வேலை செய்கிறார்கள். அவருடைய வேலைகளினாலே, வியாபாரத்தினாலே வரக்கூடிய பணத்திலிருந்து காணிக்கை கொடுக்கிறார்கள். சபைக்கு, திருச்சபைக்கு, அத்தியட்சாதீனத்திற்கு, மிஷனரி தளத்திற்கு காணிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் உழைத்து கொடுக்கக்கூடிய காணிக்கை, அதிலே நமக்கு சம்பளம். அந்த சம்பளத்திற்கு ஏற்ப ஊழியம் செய்கிறோமா? 8 மணி நேரம் செய்கிறோமா? ஒரு நாளைக்கு ஊழியம். காலையில் ஆண்டவர் உணவு தந்தாரே, அதற்கு நன்றி கடனாக என்ன ஊழியம் செய்தோம்? மத்தியானம் ஆண்டவர் நமக்கு சாப்பாடு போடுகிறாரு, அதற்கு நன்றி கடனாக எத்தனை மணி நேரம் ஊழியம் செய்தோம்? இரவிலே ஆண்டவர் நமக்கு சாப்பாடு தருகிறாரு, அதற்காக எவ்வளவு ஊழியம் செய்தோம்? நம்முடைய அங்கத்தினர்களை விட, நம்மை ஆதரிக்கிறவர்களை விட நாம் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தை அலட்சியமாக கருதி வாழ்வதனாலே அந்த காலத்திலே சுறுசுறுப்பாக இருந்தார்கள். நாளாக நாளாக பழகிவிட்டதினாலே இப்படி படுத்தே கிடந்து டிவியை ஆன் பண்ணி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், கர்த்தருடைய ஊழியத்தை கண்ணும் கருத்துமாக செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. எங்கே உறங்காத ஊழியக்காரர்களை நாம் சந்திக்கிறோம். 1வது வசனத்திலே. 2வதாக பார்க்கிறோம் உத்தமமான கரங்கள். 2வது வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? அங்கே உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி இந்த அடுத்த வசனம் நமக்கு அறிவிக்கிறது. கைகளை திறந்து, கைகளை உயர்த்தி, கைகளை விரித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இஸ்ரவேலர் மத்தியிலே, ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருந்தது. இந்த கைகளை உயர்த்தக்கூடிய தாற்பயம், அதனுடைய உண்மையை அவர்கள் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமிடமிருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? ஆபிரகாம் 5 அரசர்களை வென்று மக்களையும் பொருட்களையும் திருப்பி கொண்டு வரும் பொழுது சோதோம் ராஜா எதிர்ப்பட்டு அவனிடத்தில் சொல்கிறான், மக்களை நீர் எனக்கு தாரும், பொருட்களை நீரை வைத்துக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் உடனடியாக தன்னுடைய கைகளை உயர்த்தி, நான் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திற்கே என்னுடைய கரங்களை உயர்த்துகிறேன், சோதோம் ராஜாவினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு பாதரட்சையின் வாரை கூட நான் தொடமாட்டேன், கர்த்தரிடத்திலேயே என்னுடைய கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவன் அறிவிக்கிறான். அப்படின்னா என்ன பொருள்? என்னை ஆசீர்வதிப்பது கர்த்தர், என் ஆசீர்வாதத்தின் உறைவிடமும் ஊற்றும் உன்னதம். என்னை ஆசீர்வதிப்பது உலக பிரகாரமான ராஜா அல்ல, உன்னதத்தின் ராஜா. என்னை ஆசீர்வதிப்பது சோதோமின் ராஜா அல்ல, சொர்க்கத்தின் ராஜா. கர்த்தரிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறேன். எனவே அந்த உறைவிடம், ஆசீர்வாதத்தின் உறைவிடத்திற்கு என் கைகளை உயர்த்துகிறேன். ஆமா, நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற ஆசைப்படுகிறீர்களா? அல்லது கண்ட இடத்திலெல்லாம் கண்டவர்களிடத்திலெல்லாம் கையை நீட்டுகிறீர்களா? எப்படி? கரங்களை சுத்தமாக காணிக்க விஷயத்திலே நீங்கள் காத்துக்கொண்டு வாழ்கிறீர்களா? நம்முடைய கரங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே களங்கம் அதிலே இருக்கவே கூடாது. தாவீதின் கைகள் களங்கப்பட்ட கைகள், கரைப்பட்ட கைகள், ரத்தம் சிந்திய கைகள் ஆலயம் கட்ட முடியாமற் போயின. சாலமோன் அதை கட்டினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு அடுத்த திட்டங்கள்,
கர்த்தருக்கு அடுத்த ஊழியங்கள், கர்த்தருக்கு அடுத்த ஆலய காரியங்கள், இதிலெல்லாம் நாம் செம்மையாக ஈடுபட வேண்டும் என்றால், சுத்தமாக ஜீவிக்க வேண்டும் என்றால் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். ஆக முதலாவதாக கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். இரண்டாவதாக கரைபடாமல் என்னுடைய கைகளை காத்துக்கொள்கிறேன். ஆபிரகாம் சொல்கிறான், மறைமுகமாக இந்த பொருட்களினாலே என் கையை தீட்டுப்படுத்த மாட்டேன், சீ என்று வெறுத்து என் கைகளை உயர்த்துகிறேன் என்று உயர்த்துவதாக பார்க்கிறோம். முதல் அர்த்தம் கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். இரண்டாவது அர்த்தம் கரைபடாமல் என் கரங்களை காத்துக்கொள்கிறேன். மூன்றாவது அர்த்தம் கர்த்தருக்கே என்னுடைய வாழ்க்கையை கையளிக்கிறேன். திருடன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது போலீஸ் துப்பாக்கி நீட்டும் பொழுது உடனடியாக கைகளை உயர்த்துகிறான். எதற்கு? சரண்டர். ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கு, என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு கையளிக்கிறேன். அடுத்த தடவை நீங்கள் கைகளை விரித்து கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது, இந்த 3 உண்மைகளையும் மனதில் வைத்து கைகளை உயர்த்துங்கள். இந்த 3 உண்மைகள் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையும் ஆளாவிட்டால் நீங்கள் கைகளை உயர்த்தி கைகளை அசைத்து கர்த்தரை துதிப்பது மாய்மாலம். எப்படி? கர்த்தரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறேன், கரைபடாமல் என் கரங்களை காத்துக்கொள்கிறேன், கர்த்தருக்கு என் வாழ்க்கையை கையளிக்கிறேன். இந்த 3 உண்மைகளையும் மனதில் வைத்து கைகளை உயர்த்தி கைகளை விரித்தி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, பாடும் பொழுது அதிலே அர்த்தம் உண்டு. இல்லை, அது ஒரு சாதாரண பிசிக்கல் எக்ஸசைஸ், ஒரு சரீர முயற்சி, அது அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரீர முயற்சிகளிலே ஈடுபடாமல் உண்மையாக கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஆராதித்து மற்றவர்களை ஆராதனைக்குள்ளே வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2ஆம் வசனம் மீண்டும், உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை துதியுங்கள். பரிசுத்த ஸ்தலத்தை துதியாதிருங்கள். பரிசுத்த தலத்தை தொட்டு தொட்டு கும்பிட வேண்டாம். அந்த பரிசுத்த ஸ்தலம் உங்களுக்கு ஒரு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது. அந்த கோபுரம் உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது. பலிபீடம் உங்களுக்கு விக்கிரக ஆராதனையாக இருக்கக்கூடாது. அதை குனிந்து குனிந்து கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு நேராக நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். எந்த விதமான அனாவசியமான விக்கிரக ஆராதனையில் நீங்கள் ஈடுபடாமல் கர்த்தரை துதியுங்கள். அவரை துதிக்கு பாத்திரர் என்று எண்ணி அவரை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்தரித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஆலயத்தை அல்ல, ஆண்டவரை வழிபடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை புறக்கணித்து விட்டு ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவர் அந்த ஆலயத்தை தவிடுபடியாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். உன்னத தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அந்த பெட்டி பிடிபட ஆண்டவர் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எந்த விதமான விக்கிரக ஆராதனையும் நம்முடைய ஆலயத்திலே, நம்முடைய அருட்பணியிலே இருத்தலாகாது. ஆண்டவரை மட்டும் வழிபட்டு அவரை மட்டும் பணிந்து குனிந்து நமஸ்காரம் பண்ண வேண்டியது, வணங்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக, முதலாவதாக பார்க்கிறோம், உறங்காத ஊழியக்காரர்கள். ஊழியக்காரர்களே, உறக்கத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள், மட்டுப்படுத்துங்கள். உறங்காத ஊழியக்காரர்கள். இரண்டாவதாக, உத்தமமான கரங்கள். மூன்றாவதாக, உறுதியான ஆசீர்வாதங்கள், திண்ணமான ஆசீர்வாதங்கள், நிச்சயமான ஆசீர்வாதங்கள். 3வது வசனத்திலே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி ஒருமையிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரர்கள் என்று சொல்லி பன்மையிலே ஆரம்பிக்கப்பட்ட சங்கீதம் ஒருமையிலே முடிகிறது. உங்கள் மேல் தனி கவனம் கொள்ளக்கூடிய ஆண்டவர், ஊழியக்காரர்களே, பொதுவான ஊழியக்காரர்கள் என்று எண்ணாமல் உன்னை தனிப்பட்ட உங்கள் மேல் ஆண்டவர் கரிசனை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஆண்டவர் முதலாவதாக பூமியையும் வானத்தையும் படைக்கவில்லை, வானத்தையும் பூமியும் படைத்தார். முதலாவதாக வானம், இரண்டாவதாக பூமி. முதலாவதாக ஆவிக்குரிய காரியங்கள், இரண்டாவது பூமிக்குரிய காரியங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, பிறகு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது சிருஷ்டிகருடைய ஆசி, சிருஷ்டிகர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். சீயோனிலிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் என்றால் எருசலேம், சீயோன் என்றால் எருசலேம் தேவாலயம், சீயோன் என்றால் இஸ்ரவேல், சீயோன் என்றால் திருச்சபை,
சீயோன் என்றால் பரலோகம். எவ்விதத்திலும் கர்த்தர் எவ்விடத்திலும் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொல்லி நம்முடைய கர்த்தரை குறித்து நாம் காண்கிறோம். நிச்சயமான ஆசீர்வாதம் உங்களுக்கு, உங்களை என்று சொல்லி ஆண்டவர் பன்மையிலே சொல்லாமல் உன்னை என்று சொல்லி ஒருமையாக சொல்கிறார். இந்த சங்கீதத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நிலைமைகளிலும் முதலிடம், முக்கியத்துவம், முழு இடம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தர் எல்லாவற்றிலும் எல்லாமாக இருக்கக்கூடியவர். எனவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடி வாழ வேண்டும். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதிக்கிறோமே, அதே பாடலின் கருத்து நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கானா ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி மரியாள் கற்பித்தாளே, அதே போல எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் சொற்படி கேட்டு ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது, ஊழியம் செய்ய வேண்டியது ஊழியக்காரர்களாகிய நம் எல்லாருடைய கடமை. கர்த்தர் படைத்த, கர்த்தர் உருவாக்கிய அல்லது கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் செய்த காரியங்களை, கட்டடங்களை நாம் வணங்காமல் கர்த்தரை மட்டும் சேவித்து அவரை மட்டும் ஸ்தோத்திரித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மேலாக நம்முடைய கைகளிலே பரிசுத்தம், நம்முடைய கைகளிலே தூய்மை, கரங்களிலே தூய்மையோடு வாழ வேண்டியதும் வழிபட வேண்டியதும் கர்த்தருக்கு எடுத்த ஊழியங்களை கடைபிடிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. அப்படியானால் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அலட்சியமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாமல் அன்போடும் ஆதரவோடும் ஆதுரத்தோடும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும். தூதர்களுக்காக ஆண்டவர் மரிக்கவில்லை, உங்களுக்காக மரித்தார். எனவே ஊழியம் உங்களுடையது. ஆண்டவருடைய ஊழியங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே செவ்வனை செய்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய ஊழியம் அட்டூழியம் என்று சொன்னேனே ஆரம்பத்தில், அது என்ன? ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவருக்கு செய்வது ஆண்டவருடைய ஊழியம். எனக்கு இஷ்டமானதை எல்லாம், நமக்கு இஷ்டமானதை எல்லாம் ஆண்டவருக்கு செய்ய விரும்புவது அட்டூழியம். அது பிரச்சனையிலே முடியும். ஆண்டவருக்கு சித்தமானதை ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். ஆண்டவர் யோனாவை பார்த்து சொன்னார், நினிவேக்கு போ. இது ஆண்டவருடைய ஊழியம். அட்டூழியம் என்ன? நான் அங்கே போக மாட்டேன், நான் தர்ஷீசுக்கு போவேன். தன்னுடைய சித்தத்தின்படி போன பொழுது பிரச்சனைகள் நேரிட்டன. கடல் அவனை வழங்கியது, பின்னர் மீனவனை வழங்கியது. பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வோம் ஊழியக்காரர்களே. கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தருடைய பாணியிலே செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய இஷ்டத்தை எல்லாம் தவிர்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து கட்டளைகளை, கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தம் செய்வோம். அவருடைய சத்தியத்தை உலகத்திலே பிரஸ்தாபப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் எங்கள் வழிநடத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய ஊழியக்காரர்களாக, ஊழியக்காரிகளாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உறங்காத ஊழியர்களாக சுறுசுறுப்போடும் சோம்பலை தவிர்த்து இடைவிடாமல் உம்மோடு நாங்கள் உரையாடி உறவாடி வாழவும், உமக்கடுத்த ஊழியங்களை நாங்கள் செய்யவும் கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே துதிக்கப்படத்தக்கவர் நீர். நீர் மட்டுமே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரர். எனவே கர்த்தாவே, உம்மையே எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து நாங்கள் வாழ கிருபை செய்யும். என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து அவர்கள் சிறப்பாக வாழ கிருபை செய்யும். மேலாக ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தத்தை செய்வதுதான் கர்த்தருடைய ஊழியமே ஒழிய என்னுடைய சித்தத்தை நான் கர்த்தருக்காக செய்வது கூட ஊழியமல்ல என்று புரிந்து கொண்டு யோனாவை போல அல்ல, இயேசுவை போல இந்த உலகத்தில் நாங்கள் ஊழியங்கள் செய்து சிறந்த ஊழியக்காரர்களாக ஆண்டவர் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்லக்கூடிய அளவிலே வாழத்தக்கதாக கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.